வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் ஒரு தமிழ் சமூகமாக நாம் ஏன் ஆங்கிலத்தையே இரண்டாவது மொழியாக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசலாம்னு நினைக்கிறேன். ஏற்கனவே இதே சேனலில் ஹிந்தி நம்மளோட தேசிய மொழியாக இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்காஸ்ட்டும், இங்கிலீஷை தமிழ் சினிமாவில் எப்படி பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றத பற்றின ஒரு பாட்காஸ்ட்டும் இருக்குது. இது எல்லாமே மொழியை நாம் அணுகும் விதம், நாம் புரிந்து வைத்திருக்கும் விதம், அதை பற்றிலாம் பேசக்கூடிய விஷயங்கள் தான் அதில் இருக்குது. இப்போ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அது உலகத்தோட பொதுவான இரண்டாவது மொழியாக அது உருவாயிருச்சு. அது லிங்குவிஸ்டிக்ஸில் லிங்குவா ஃப்ராங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. லிங்குவா ஃப்ராங்கானா பொதுவான இரண்டாவது மொழி. இப்போ நமக்கும் பக்கத்து ஸ்டேட்டான கேரளாவுக்கும் ஹிந்தி பொதுவான மொழியாக இருக்குன்னா ஹிந்தி தான் அந்த இடத்துல லிங்குவா ஃப்ராங்கா. வேறு ஏதோ ஒரு மொழி பொதுவான மொழியாக இருக்குன்னா ஆங்கிலம் பொதுவான மொழியாக இருக்குது அப்படின்னா ஆங்கிலம் தான் லிங்குவா ஃப்ராங்கா. இப்போ நாடுகளுக்கு இடையில் ஆங்கிலம் தான் பொதுவான இரண்டாவது மொழியாக இருக்குது. அதாவது ஆங்கிலத்தை தன்னோட பிரதானமான மொழியாக கொள்ளாத இரண்டு நாடுகளுக்கு இடையே, இப்போ சீனாவும் இந்தியாவும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நடுவில் ஆங்கிலம் தான் இருக்கும். இல்லை ஜெர்மனியும் இந்தியாவும் எடுத்துக்கிட்டால் நடுவில் ஆங்கிலம் தான் இருக்கும். அப்போது ஆங்கிலம் ஒரு பொதுவான இரண்டாவது மொழியாக, அலுவலக மொழியாக, தொழில் மொழியாக உலகம் முழுக்க உருவாயிட்டதுனால அதை கற்றுக்கிறது எல்லா வகையிலையும் பிரயோஜனமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஆங்கிலத்தில் அத்தனை அறிவியல் விஷயங்களும் உடனே கிடைக்கும். உங்களுக்கு ஆங்கிலம் தெரியும் அப்படின்னா நீங்கள் அதில் நேரடியாக ஒரு விஷயத்தை ரொம்ப சீக்கிரமே படித்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு எளிமையான உதாரணம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடிகர் அரவிந்தசாமி அவர்கள் த சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்ற புக்கை பற்றி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். உடனே அது வைரல்னு சொல்லுவாங்கள்ல, அது அந்த புக்கை பற்றி ஏற்கனவே ரிவ்யூலாம் போட்டிருந்தாங்க. அதை யாருமே பார்க்கவே இல்லை, பெரிய வரவேற்பு இல்லை. பட் ஆனால் அவர் சொன்னதுக்கப்புறம் அந்த யூடியூப்பில் இருந்த அந்த ரிவ்யூக்கள் லட்சக்கணக்கான பார்வையாளர்களை ஈர்த்தது. புத்தகமும் ரொம்ப அதிகமாக விற்றுது. அது ஒரு பெஸ்ட் செல்லர் தான். அவர் சொல்லும்போதே அது ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் ஆங்கிலத்தில். அவர் சொன்னதுக்கப்புறம் அந்த புத்தகம் தமிழ்லேயும் பல நூறு, ஒவ்வொரு புத்தக கண்காட்சியிலையும் பல நூறு பிரதிகள் விற்றதாக சொன்னாங்க. அந்த புத்தகத்தோட ஆங்கில பதிப்பை நீங்கள் படித்தீங்கன்னா அது ரொம்ப வாசிப்பதற்கு மிக மிக நேரடியான எளிமையான ஒரு புத்தகம் தான். அதே இதை நீங்கள் தமிழ் மொழிபெயர்ப்பில் படிக்கிறீங்கன்னா அது அவ்வளவு சிக்கலானதாக இருந்தது. ஒரு ஆங்கிலத்தை இரண்டாவது மொழியாக கொண்ட ஒருத்தருக்கே அது ஆங்கிலத்தில் படிக்கும்போது சிக்கலாக தெரியாது. தாய்மொழியான தமிழில் படிக்கும்போது அது அவ்வளவு அந்த குறைபாட்டுடன் இருப்பதாக தெரிந்தது. அப்போ உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும் போது நீங்கள் நேரடியாக ஒரு விஷயத்தை அக்சஸ் பண்ணிக்கலாம். அதுதான் பிரதானமான காரணம். அறிவு சம்மந்தமான விஷயம் மட்டும் இல்லை, என்டர்டெயின்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களும் உங்களுக்கு நல்லா இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னா நீங்கள் நேரடியாக, உதாரணத்துக்கு ஹாலிவுட் படங்களே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே நமக்கு வரக்கூடியது மார்வல் படங்கள், இந்த சூப்பர் ஹீரோ படங்கள், இதெல்லாம் டப் பண்ணி வருது. அதை பெரும்பாலான காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் போய் பார்க்குறாங்க. அந்த படங்கள் தமிழ் படங்களோட மிக அதிகமாக வசூல் பண்ணுது. ஆனால் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னா நீங்கள் அந்த படங்களை நேரடியாகவே இங்கிலீஷில் பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் பல நல்ல படங்கள் எதெல்லாம் மொழி மாற்றம் பண்ணி வராதோ அந்த படங்களையும் நீங்கள் பார்க்க முடியும். உங்களால் சப்டைட்டில் படிக்க முடியும். அப்படிங்கும்போது உலகத்தில் உள்ள எந்த மூலையில் எடுக்கப்பட்ட சினிமாவையும் கண்டிப்பாக அதுக்கு ஆங்கில சப்டைட்டில் இருக்கும். அதோடு நீங்கள் அந்த படத்தை பார்க்க முடியும். அது அடுத்த ஆஸ்பெக்ட். ஆங்கிலம் எப்படி இந்த இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்தோன்னா அது வரலாறு காரணமாகத்தான். ஆங்கிலம் உலகத்தில் உள்ள எந்த மொழிகள் கூட கம்பேர் பண்ணும்போதும் அது மிக மிக இளமையான ஒரு மொழி தான். அதனோட இலக்கியங்கள் 1000 வருடம் பழமையானது தான். அவங்களுக்கு இருந்த வரலாற்று வாய்ப்பு என்ன அப்படின்னா, அவங்க இந்த உலகத்தில் 1/3 பகுதியை அவங்களோட காலனியாக வச்சுருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அவங்க காலனிகளை உருவாக்கின அத்தனை நாடுகள்லேயும் அவங்க மொழியை சொல்லிக் கொடுத்தாங்க. இந்த காலனி ஆதிக்கம் முடிந்த பிறகும் அந்த மொழியை கற்றுக்கிட்டவங்க அதை கைவிடலை, அதை தொடர்ந்து அதை படிச்சுட்டு தான் இருக்காங்க. அவங்க தேவைக்கு பயன்படுத்துகிறாங்க. பிரிட்டிஷ்காரங்களை மாதிரியே ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, நெதர்லாண்ட்ஸ் இவங்களும் பல நாடுகளை காலனிகளாக வச்சுருந்தாங்க. ஆனால் ஆங்கிலத்தோட இம்பேக்ட் கூட கம்பேர் பண்ணும்போது அந்த நாடுகள் காலனிகளாக வச்சுருந்த நாடுகளில் இந்த மொழி பயன்பாடு தொடர்ந்தாலும் ஆங்கிலம் அளவுக்கு உலகமெங்கும் அது பரவலை. அதுதான் உண்மை.
இப்போ நீங்கள் இந்தியாவிலேருந்து ஐரோப்பாவில் ஃப்ரான்ஸ், ஜெர்மனி இந்த மாதிரி நாடுகளுக்கு உயர்கல்விக்கோ வேலைக்கோ போகிறீங்க அப்படின்னா அந்த நாட்டு மொழியில் ஒரு குறைந்தபட்ச தேர்ச்சி எதிர்பார்க்குறாங்க. இந்த காமன் யூரோப்பியன் ஃப்ரேம்வொர்க் ஆஃப் ரெஃபரன்ஸ்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அந்த தேர்ச்சி இருந்தால் தான் உங்களுக்கு அங்கே மேல் படிப்பு படிப்பதற்கான அட்மிஷன், வேலைக்கான வாய்ப்பு, விசா இதெல்லாம் வழங்குறாங்க. ஆனாலும் நீங்கள் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கும்போது உங்களுக்கு இந்த அடிப்படை ஆங்கில அறிவு, ஆங்கில விஷய ஞானம் இல்லாமல் நீங்கள் அந்த மொழியை கற்றுக்கிறதும் அவ்வளோ ஈஸி இல்லை. அதனால் ஆங்கிலம் எப்போதும் நம் சொந்த நலனுக்கான, வேலைவாய்ப்புக்கான, பொருளாதார முன்னேற்றத்துக்கான சரியான இரண்டாவது மொழி அதுதான். இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன தான் தமிழுக்கு இவங்க அரசியல்வாதிகள், நடிகர்கள், ஊடகக்காரங்கள் பேசினாலும் நம்ம உண்மையிலே தமிழை கைவிட்டுட்டு தான் இருக்கோம். அதுதான் உண்மை. இந்த சூழ்நிலையில் நம்ம தொழில் வாய்ப்புக்காகவும், மேல் படிப்புக்காகவும், அறிவு வளர்ச்சிக்காகவும், புதிய அறிவை விரைவாக தெரிந்து கொள்வதற்காகவும் ஆங்கிலம் படிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அதனால் அதை புறக்கணிக்காமல் மற்ற மொழிகளோட இந்தியாவில் உள்ள மற்ற மொழிகள் கூட நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஆங்கிலம் படிப்பதற்கான டூல்ஸ் அதுவும் மிக அதிகமாக கிடைக்கும். அது டிக்ஷனரியோ, கிராமரோ, வாசிக்க புத்தகங்களோ, செய்தித்தாள்களோ, திரைப்படங்களோ, அதுக்கான சோர்ஸ் அப்படின்றது மிக மிக அதிகம். அந்த 4 ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது. அதனால் அதை தொடர்ந்து எல்லோரும் தன் தேவைக்காக பயன்படுத்திக்கணும், படிச்சுக்கணும் அப்படின்றது தான் இந்த பாட்காஸ்டோட நோக்கமாக நான் பதிவு செய்கிறேன். இவ்வளோ நேரம் இதை பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி.